அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விகே கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு சவுத் ஃபேஸிங் 2 BHK ஹவுஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பெயிண்டிங் டிசைனும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 22 அடி. பில்டிங் ஃப்ரண்டேஜ் மொத்தமே சொல்கிறேன். ஸோ லேண்டோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 24 அடி. இந்த போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 11.4க்கு 9. நல்லா ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோ தான். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் வரும். சவுத் ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் தான் வந்து ஸ்டேர் கேஸ் வரும். ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியன் டைப்பில் எல்லா வீட்லேயும் வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். சில வீட்டில் மட்டும் கஸ்டமர்ஸ் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது புக் பண்ணாங்கன்னா அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் டைப்லேயும் வச்சு கொடுக்குறோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே ஹெட்ரூம்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போர்ட்டிக்கோக்கு வந்து தண்ணி வராது. ஸோ மெயின் டோர்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக இது வந்து 2 வீடு ஸ்டார்ட் பண்ணோம், 2 வீடுமே புக் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி பக்கத்துலேயே இதே ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இதே சவுத் ஃபேஸிங்லேயும் கட்டிகிட்ருக்கோம், சேம் மாடலில். அது இல்லாமல் வெஸ்ட்லேயும் வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்லேயும் கட்டிகிட்ருக்கோம். பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேன்னா இதே மாதிரி மாடல் இதே மாடலில் உங்களுக்கு பேஸ் பண்ணியும் கட்டி கொடுக்கலாம். இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம மாடல் பண்ணி கூட கட்டி கொடுக்கலாம். இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம் இப்போது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.5க்கு 8.75 வரும். ஸோ இதோட டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமரோட சாய்ஸில் தான் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா வீட்லேயும் வைக்கிற மாதிரி பெட்ரூம்லலாம் கபோர்ட் ப்ளஸ் காங்கிரஸ் ஸ்லாப்லாம் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17க்கு 10 வரும். ஸோ ஹால்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட், உள்ளே ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.25க்கு 4 வரும். இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 3 பாத்ரூம்ஸ் வரும். வெளியே ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும், உள்ளே வந்து ஒரு 2 பாத்ரூம்ஸ் வரும். ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் அட்டாச் பாத்ரூம் ஒன்று வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட கிச்சன். இந்த கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9.75க்கு 8 வரும். கொஞ்சம் ஸ்பேசியஸான கிச்சன் தான். நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க கிச்சன் மட்டும் ரொம்ப சின்னதாக ஆக்கிடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லேண்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அதை பிளான் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி கிச்சன் கொஞ்சம் பெருசாகவே கட்டியிருக்கோம். இந்த வீட்டோட ஜன்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் தான் பண்ணியிருப்போம். ஸோ மெயின் டோர்ஸ் மட்டும்தான், மெயின் டோர்ஸ் பெட்ரூம் டோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹுட்டில் வந்து கொடுத்துருப்போம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 9.75. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து அட்டாச் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் காங்கிரஸ் ஸ்லாப்பு ப்ளஸ் கபோர்ட்லாம் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ பிவிசி ஒர்க்கு வந்து மாடலர் கிச்சன் இதெல்லாம் பண்ணோம்னா இது வந்து கஸ்டமர் சைடில் அடிஷ்னலாக தான் வரும். ஸோ அதை நம்ம பண்ண மாட்டோம். பாத்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிவிசி டோர் தான். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நார்மலாக வெஸ்டர்ன் தான் வைப்போம். கஸ்டமர் வந்து இந்தியன் டாய்லெட் வேணும்னு கேட்டதுனால அவங்களுக்கு இந்தியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் எப்படி லைக் பண்ணுறாங்களோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துடலாம். பட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதில் சில சேஞ்சஸ் வந்து பண்ண முடிஞ்ச சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கலாம்.
மிச்ச சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதோட ஹெட்ரூம்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து செவுரு இல்லாமல் உங்களுக்கு எஸ்எஸ் பைப்பே போட்டு கொடுத்துருப்போம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.